நம்ம கூட இருக்கிறவங்களுக்கு எப்படிங்க நம்ம தெரிஞ்சுக்கிறது நம்ம நல்லவங்களா இல்லையா? கஷ்டம் இல்ல மேடம்? பட்டு தெரிஞ்சாதான் தெரியுது இல்ல? புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். எப்படி புரிஞ்சுக்கிறது? நான் யாருக்கிட்டையும் சொன்னதில்ல இது வரைக்கும், யூடியூப்ல வந்ததில்ல. எங்க அம்மா கல்யாணம் ஆகிறதுக்கான முஸ்தீபுகள்ல எங்க குடும்பம் ஈடுபட்டு இருந்த போது என்னுடைய கல்யாணத்தை நிச்சயம் செய்ய வந்தவர்களிடம் என் தாயார் சொன்ன சொல் இன்னைக்கும் எனக்கு ஞாபகம் இருக்கு. என் புள்ள பொறுமைசாலி, ஆனா அதே சமயத்துல புத்திசாலி. எங்க அம்மா என்னோட பயோடேட்டா குடுக்கறாங்க. ஒரு பெண்ணை பெற்றவள் பாருங்களேன், 25 வருஷத்துக்கு முன்னால இப்படி கொடுத்திருக்க முடியுமா? சொல்றாங்க, என் மகள் பொறுமைசாலி ஆனால் புத்திசாலி, பாம்பு புத்துல போட்டாலும் வாழ்ந்துட்டு வந்துருவா. அம்மா சொன்ன சர்டிபிகேஷன்ங்க. நான் அப்படியான்னு எனக்கு தெரியாது, ஆனால் என் அம்மா அப்படி நம்பினார் என்னை. பாருங்க எப்படி நம் வாழ்க்கையை நாம் கவலைகள் இல்லாமல் எப்படி வாழ்வது என்பதனை புத்தகங்களின் மூலமாகவும் அனுபவத்தின் மூலமாகவும் நான் தெரிந்த உங்களிடத்தில் கடத்தி விட்டு போகிறேன். பெரிய மழை, காடு, காட்டாறு ஓடுகிறது. எதிர்பார்க்கல எந்த உயிரினமும். அதுல ஒரு தேள் அடிச்சுக்கிட்டு வருது ஆத்துல. பாறையில பட்டு தெரிச்சு அப்படி நிக்குது. உயிர் போகல. பக்கத்துல பாக்குது, அங்க ஒரு தவளை உட்காந்து. தவளைக்கு நீந்தவும் தெரியும், நடக்கவும். அது எங்கேயும் இருக்கும். நாம தான் அந்த தவளை. வெள்ளம் வந்தா என்ன, எது வந்தா என்ன, உயிரோட இருக்கிறோம்ல, சூப்பர் அப்படின்னு நினைக்கிற ஒரு தவளை. அது உட்கார்ந்துட்டு இருக்கும் போது தேள் சொல்லுது, மிஸ்டர் தவளை ஆர் மிஸ் தவளை, என்ன இந்த ஆத்த மட்டும் கடந்து விட்டுரு. இந்த தண்ணி போக்கு எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. நாமெல்லாம் தவளை, புத்திசாலி தவளை தானே. நாம சொன்னோம், போ நீ தேளு, நீ கொட்டிட்டனா நான் மாட்டேன். தேள் பாருங்க எப்படி கன்வின்ஸ் பண்ணுச்சு தவளைய. நாமெல்லாம் எவ்வளவு சீக்கிரம் கன்வின்ஸ் ஆகிற ஆளுங்கிறதுக்காக சொல்றேன். நீ என்ன லூசா? நான் ஏன் உன்னை கொட்ட போறேன்? நான் கொட்டினாதான் நானும் செத்துருவேனே. நீ என்ன காப்பாத்தி மட்டும் விட்டுரு, நான் அந்த பக்கமா போயிருவேன். இவ்வளோ ஆபத்துல நான் உன்னை கொட்டுவேனா? நானே உங்ககிட்ட ஹெல்ப் கேட்கறேன், பிளீஸ் அப்படின்ச்சு. நாம வந்து கன்வின்ஸ் ஆயிருவோம்ல. தவளை கன்வின்ஸ் ஆயிடுச்சு சார், முதுகுல ஏறிடுச்சு சார் தேளு. இப்ப ஆத்த கடந்து போயிட்டு இருக்கிறோம். தவளை வந்து தவளை ஆகிய நாம் தேளை ஏத்திக்கிட்டு போய்கிட்டு இருக்கிறோம். நடு ஆத்துல தண்ணி தழும்புது. அப்போ தேளு கொடுக்கு எடுக்குது. இப்போ தவளைக்கு பயம். தவளை சமாதானம் பேசு தேள் கிட்ட, கொட்டிராத, ஜாகிரதையா கூட்டிட்டு போய் விட்டுறேன், எனக்கு நீந்த தெரியும், பிளீஸ் ஹோல்ட் யுவர் செல்ஃப், கொட்டாத. அது கொடுக்க எடுத்துருச்சு. 2 அடியில ஆறு கடந்துருச்சுங்க. 2 அடிக்குள்ள கொட்டிருச்சுங்க தலையில டொங்குன்னு. இப்போ தேள் முழுகுது, தவளையும் முழுகுது. நாம இல்ல தவளை. நம்ம என்ன சொல்லுவோம் டைலாக்? நான் சொல்லவா? உன் வழிக்கு நான் வந்தனா, நீ தானே என் வழிக்கு வந்த, என்ன காப்பாத்துன்னு சொன்ன, நான் காப்பாத்த தானே செஞ்சேன். ப்ராமிஸ் பண்ணல கொட்ட மாட்டேன்னு. ஏன் கொட்டின? நீ ஏன் சவர, நானும் சவரம் பாரு, உனக்கு ஹெல்ப் பண்ணி எனக்கு இந்த சாவு தேவையா அப்படின்னு சொல்லிட்டே மூழ்கிருச்சு. அது சொன்ன டயலாக் இல்ல இப்ப நீங்க வீட்டுக்கு கொண்டு போற டயலாக். தேள் சொன்ன டயலாக் தான் இம்பார்ட்டன்ட். தேள் சொல்லிச்சு, கொட்டணும்னு கொட்டல, கொட்டுறது என் இயல்பு. இதுல நம்ம என்ன கத்துக்கிறோம் தெரியுமா? கூட இருக்கிறது தேளா பாம்பா? தவளைன்னு சொன்னது நாம, தேள்னு சொன்னது நாம. நாம தேள் இல்ல, நம்மள பெத்தது நாம, பெத்தது நமக்கு வாச்சது, அந்த வாச்சதுக்கு வாச்சது வேலையில வந்து சேர்றது, சேர்றதுலாம் வந்து சேர்றது. இது எல்லாம் தான் அந்த தேளு. கூட இருக்கிறது தேளா பாம்பா பன்னியா என்ன மிருகம்னு தெரிஞ்சிருச்சுன்னா முதுகுல ஏத்திக்க மாட்டோம்ல. இவ்வளவுதான் நான் கத்துக்கிட்ட பாடம். நீ எங்க இருக்கிறியோ இரு, கூட நடக்கிறியா நடு. இந்த உலகம் தேளுக்குமானது தவளைக்குமானது, என் முதுகில் ஏறிக்கொள்ளாது. இந்த தெளிவு இருக்கின்ற பொழுது வாழ்க்கையில் சில கவலைகள் தீரும். கவலைகளை வெற்றி கொள்ள தெரியாதவர்கள் இளமையிலேயே செத்து போகிறார்கள். நான் ஒரு சில வார்த்தைகளை மட்டும் வரிசை பட்டியலிடுகிறேன். கொஞ்சம் மேலால இருக்கும், ஆனாலும் நான் நீங்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்பதற்காக சொல்லுகிறேன். முதல்ல ஏதான ஒரு சிக்கல் வந்துச்சுன்னா உங்க லைஃப்ல, இதை ரொம்ப பார்க்காதீங்க. என்ன ஆகுது தெரியுமா? நான் இதுக்கு அகேன்ஸ்ட் கிடையாது, ஆனா ஒரே ஒரு ரகசியம் தான், இதை நான் பயன்படுத்துகிறேனே தவிர இது என்னை பயன்படுத்த நான் அனுமதிப்பதில்லை. வெரி ஸ்மால் டிஃபரன்ஸ். காலையில எழுந்திருக்கிறீங்கல்ல, உயிரோட இருக்கிறீங்களா இல்லையான்னு கூட பாத்துக்கிறதுக்கு முன்னால இதை தேடுறீங்க. முதல்ல உயிரோட இருக்கிறோம், ஒரு மூச்சு வாங்குவோம், ஒரு டம்ளர் தண்ணி குடிப்போம், நிதானமா என்ன இருக்குன்னு பாப்போம், அப்புறமா பாப்போமே. தூங்கும் போது 1 மணி 2 மணி. ஒரு பையன் என்கிட்ட கேக்குறான், 1 hour கிளாஸ் சொல்லி உட்கார்ற, ஒரு நாள் போற மாதிரி இருக்குது, 20 நிமிஷம் ரீல்ஸ் பார்க்கலாம்னு நினைக்கிறேன், ஒரு நாள் போயிருது மேடம். இந்த பையனுக்கு என்ன பதில் சொல்றது? உங்க இன்ட்ரெஸ்ட், நீங்கள் எதில் மிக மிக ஆர்வமாக இருக்கிறீர்களோ அது உங்களை வழிபடுத்தும். இத அவ்வளவு சீக்கிரமா நம்பிராதீங்க. உதாரணத்துக்கு சொல்லவா, நீங்க இதை வச்சுக்கிட்டு ஏதாவது பேசுங்களேன், ரியல் எஸ்டேட் பத்தி பேசுங்களேன். உங்க இன்ஸ்டாகிராம்ல, உங்க இமெயில்ல, உங்க பேஸ்புக்ல எல்லாம் ரியல் எஸ்டேட்கான விஷயமா வரும். இல்லனா போன் வந்துகிட்டே இருக்கும், ரியல் எஸ்டேட் போன் வந்துகிட்டே இருக்கும். அப்ப இது உங்களை கவனிக்கிறதா? ஆண்கள் கிட்ட நான் நிறைய 4 வருஷமா போராடிட்டேங்க, மேடையில பேசி பேசி. இதை எதுக்கு பாத்ரூம் கொண்டு போறீங்க வீட்டுல? நான் கேட்டேன். ஒரு சைக்காட்ரிஸ்ட் சொன்னாரு, தனியா போக இப்பெல்லாம் ஆம்பளைங்க பயப்படுறீங்களா? நான் சொல்லவா, அது இல்ல உண்மை. இதை தனியா விட்டுட்டு போக பயம். இந்த கை தட்டுறதெல்லாம் பாதிக்கப்பட்டது, இல்லனா பயப்படுறது. இன்னில இருந்து
இந்த புத்தக கண்காட்சியில இன்னில இருந்து ஒரு சின்ன சங்கல்பம் எடுத்துக்கலாமா? ஒரு சின்ன உறுதிப்பாடு, ஒரு சின்ன வாக்குறுதி. காலையில எழுந்திரிச்ச உடனே குளிக்கிறோமா? ஏன் குளிக்கிறோம்? உடம்பு தூய்மையா இருக்கணும். வள்ளுவர் சொல்றார், புற தூய்மை நீரினால் வரும், அக தூய்மை வாய்மையினால். உடம்பை எவ்வளவு சுத்தமா வச்சுக்கிறீங்களோ இதையும் சுத்தமா வச்சுக்கோங்க. இப்போ நீ படிக்கும் புத்தகத்தை பற்றி சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ பார்க்கும் படத்தை பற்றி சொல், நான் உன் கூகுள் ஹிஸ்டரியை சொல், நான் உன்னை பற்றி சொல்கிறேன். நீ என்ன கூகுள் ஹிஸ்டரி வச்சிருக்கு? இன்னொரு விஷயம் சொல்லவா? சொல்லக்கூடாது, நல்ல மங்களகரமான விஷயம். செத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபர்ஸ்ட் இதை தான் தேடுவானுங்க. இதை கொஞ்சம் சுத்தமா வச்சுக்கலாமா? இன்னில இருந்து கிளீன் பண்ணுங்க. பாஸ்வேர்டு இருக்குல்ல, அது மனைவிக்கு தெரியற மாதிரி வைங்க. மனைவிமார்கள் கணவனுக்கு தெரியற மாதிரி வைங்க. குழந்தைகள் போனை ஓப்பனா வைக்கிற அளவுக்கு மன சுத்தமாகவும். இதுல வாழ்க்கையில் 2 விஷயம் தாங்க முக்கியம். அந்த தாய் மாதிரிங்க நான் சொல்லிட்டு போறேங்க. 2 விஷயத்துல சூப்பரா இருங்க. 1 மெடிக்கலா ஃபிட்டா இருக்கணுங்க. 2 சட்டத்துல ரீதியில ஃபிட்டா இருக்கணும். லீகலா ஃபிட்டா இருக்கணும். லீகலா எங்கேயோ போய் சிக்கிக்க கூடாது. தாய் தகப்பன்மார்கள் இருக்கிறீங்கல்ல, நம்ம குழந்தைகளுக்கு நாம கொடுக்கிற அதி அற்புதமான கிஃப்ட் என்ன தெரியுமா? தாயும் தகப்பனும் சேர்ந்து இருப்பது. அதை விட பெரிய கிஃப்ட் குழந்தைகளுக்கு கொடுக்கவே முடியாது. அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? 2ம் உயிரோட இருக்குது. அதை விட பெரிய கிஃப்ட் என்ன தெரியுமா? கடன் வாங்காம இருக்குது. அம்மா அப்பா கடன் வாங்க, இந்த கிஃப்ட நாம அவங்களுக்கு கொடுக்கணும். இது நமக்கு புரியணுமே. வாழ்க்கை எப்படி சுத்தமாக வைத்திருப்பது? நான் இப்படி சொல்கிறேன். பிரச்சனை என்னன்னு பாருங்க. முதல்ல பிரச்சனைகளுக்கான காரணம் என்னன்னு பாருங்க. 2 அந்த பிரச்சனைகளை தீர்ப்பதற்கான சாத்தியமான கூறுகள் என்னன்னு பாருங்க. பாசிபிலிட்டிஸ் என்னன்னு பாருங்க. அந்த பாசிபிலிட்டிஸ்க்கு தீர்வுக்கு உங்களுடைய ரெக்கமெண்டேஷன் என்னன்னு பாருங்க. இந்த 5 விஷயத்தையும் பார்த்துட்டீங்கன்னா பிரச்சனையை சால்வ் பண்ணிடலாம். எதன் அடிப்படையில் அந்த பிரச்சனை நீங்க முடிவு பண்றீங்கங்கறத கொஞ்சம் யோசிங்க. ஏனென்றால் பல நேரங்களில் அந்த கெபாசிட்டி இல்லாமலேயே பிரச்சனை இல்லாததெல்லாம் பிரச்சனை பண்ணிடுறோம். என் குடும்பத்துல எனக்கு 2 சித்தப்பா, ஒரு பெரியப்பா, ஒரு அத்தை, இன்னொரு சித்தப்பா, ஒண்ணு விட்டு சித்தப்பா. வீட்டுக்கு வந்த உடனே எல்லாரையும் நிக்க வச்சு எங்க அம்மா அறிவுரை சொல்லுவாங்க. உங்களுக்கு அந்த விபத்தெல்லாம் நடந்திருக்கா உங்க குடும்பத்துல? வெளியில இருந்து யாராவது வந்தாங்கன்னா நிறுத்தி வச்சுட்டு, சொன்னா கேட்க மாட்டேங்குது, கொஞ்சம் புத்திமதி சொல்லிட்டு போங்க. இதுல என்னன்னா மாசம் வந்துருவாங்க எங்க வீட்டுக்கு. இவங்க 5 பேரும் டிஃபன் காஃபி எல்லாம் சாப்பிட்டுட்டு அப்படின்ட்டு அறிவுரை சொல்வாங்க. 45 மினிட். எனக்கு ஒரு அண்ணன், ஒரு அக்கா, ஒரு தம்பி, ஒரு தங்கச்சி. நாங்க 5 பேரும் நிப்போம். எங்க அம்மா என்ன காட்டி தான் சொல்லும், இதுக்கு சொல்லுங்க, அடங்க மாட்டேங்க, இதுக்கு சொல்லுங்க, இதுக்கு அறிவுரை சொல்லுங்க. அதுல அத்தனை பேரும் அறிவுரை சொல்லுவாங்க. நான் கேட்டுக்குவேன். என்ன கொடுமைனா, அதுல ஒரு சித்தப்பாக்கு அறிவுரை சொல்ல தெரியாது. அது கூட வழி இல்ல. அவருக்கு அறிவுரை சொல்ல தெரியாதுன்னு அவருக்கு தெரியாது. இது பிரச்சனைக்கு இதுதான் தீர்வுன்னு நாம முடிவெடுப்போம். ஆனா அதுதான் தீர்வுன்னு நமக்கு புத்தி இருக்காது. அதை எடுத்துருவோம். முக்கியமா சித்தப்பா பெரியப்பான்னு இருக்கிறீங்கல்ல, உங்க அண்ணன் பையனோ தம்பி பையனோ பொண்ணோ வாழ்க்கையில வெற்றி பெறுவதற்கான ஆலோசனைகளை உங்களிடத்தில் கேட்கின்ற பொழுது தயவு செய்து 2-3 நாள் தள்ளி போடுங்க. அதை பற்றி தெரிந்து கொண்டு அவர்களுக்கு அறிவுரை சொல்லுங்க. எடுத்த வாக்கில சொல்லி விட்டுறாது. சிலது மீன், சிலது மான் காட்டுல ஓடும், மீன் தண்ணியில நீந்தும். நீங்க மீனை காட்டுல விட்டுறீங்க, மானை பிடிச்சி கடல்ல விட்டுறீங்க. ஏன்னா பிரச்சனைக்கான தீர்வு என்னன்றது புரியாது. ரொம்ப தெளிவா சொல்லவா? இத ரொம்ப நேரம் பாத்தீங்கன்னா பிரச்சனைக்கான தீர்வு இல்ல, பிரச்சனையே என்னன்னே தெரியாது. இன்னைக்கு காலையில செய்தி பார்த்தோமா இல்லையா? காஞ்சிபுரத்துக்கு பக்கத்துல டீசல் லாரி கவுந்துருச்சு. எல்லாம் அந்த டீசலை பிடிச்சிட்டு போறாங்க. அது எவ்வளவு அபாயம்! உயிரை விட முக்கியமா? அது போடுறதுக்கு வெஹிக்கிள் இருக்கா உங்ககிட்ட? எதனாலும் பிடிச்சுக்கணும். எதனாலும் எங்க சீற்றம்ங்க, கடல் சீற்றம்ங்க. சென்னையில ரெட் அலர்ட் போட்டாங்க. இன்னைக்கு புயல் வரதாமா அப்படின்ட்டு ஒரு 50 நின்னு வேடிக்கை பார்க்குது. கிட்ட போய் என்ன பண்ணுவீங்க? ஏன் அவர்கள் பார்க்கிறார்கள்? ஏன் அவர்கள் பிடிக்கிறார்கள்? நான் சொல்லட்டுமா? ஏன்னு சொல்லட்டுமா? ஒரு புத்தகம் வாசிப்பதற்கான பழக்கம் இருந்தால் யாரும் இப்படி பின்னால் ஓடவே மாட்டோம். தெரியுமா உங்களுக்கு? நிதானமாக ஒரு புத்தகத்தை வாசிக்க தெரிந்தவர்கள் அறியாமையிலும் மனதை உடலை காயப்படுத்துகின்ற எந்த விஷயத்திலும் நாம் ஈடுபடுவதே இல்லை. தெரியுமா? கவிதை புரிந்தவர்கள் மட்டும் சொல்கிறேன். நான் விழிப்பற்ற வேலைகளை செய்வதே இல்லை. கவிதை புரிகிறேன். கவிதை புரிஞ்சிருச்சுன்னா போதுங்க. நான் சொல்றது ரொம்ப மிகையா தெரியும் இல்ல, நான் சாதாரணமா சொல்றேன். இந்த கவிதை உங்களுக்கு புரியுதா பாருங்க. புரிஞ்சிருச்சுன்னு வச்சுக்கோங்க. ஏங்க, பெட்ரோல் பிடிச்சி பத்தி எரிஞ்சு 39 பேர் செத்த காயம் இன்னும் போலங்க. முந்தா நேத்து தாங்க 42 பேர் டீசல் லாரியில மோதி சவுதி அரேபியால செத்து போனாங்க. தெரிந்தும் ஏன் அங்கே கொண்டு போய் நாம் விழுகிறோம் தெரியுமா? நமக்கான அந்த விழிப்புணர்வு இல்லை. அந்த விழிப்புணர்வு எப்பொழுது வரும்? நான் சொல்லுகிறேன், புத்தக வாசிப்பினால் வரும். தயவு செய்து புத்தகங்களை வீட்டுக்கு எடுத்து சென்று இரவு உணவு நேரத்தில் உணவு முடித்தவுடன் நல்ல புத்தகத்தை தொடர்ந்து 10 பக்கமாவது வாசிக்கின்ற நல்ல பழக்கத்தை குடும்பத்தில் மேற்கொள்ளுங்கள். இந்த கொள்ளிக்கட்டையை கொஞ்சம் ஆஃப் பண்ணி வைங்க. இது நமக்கு நாமே வச்சுக்கிற தீ. இது 3வது கண். தெரியுமா உங்களுக்கு? இது 3வது கண் நம்மை பார்த்து கொண்டே இருக்கு. நான் ஒரு பெண்ங்க, என்னை யாராவது இப்படி குருன்னு பார்த்துட்டு இருந்தா எனக்கு பிடிக்காதுங்க. அதுக்கு பயிர்ப்புன்னு பேரு. முக்காலமும் பார்த்துட்டு இருக்க எனக்கு என்ன ஒரு கண். ஆண்களுக்கும் அதே பயிர்ப்பு தான். பயிர்ப்பு என்பது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சமமானது தான். நான் எப்படி புரிய வைக்கிறது உங்ககிட்ட?
இந்த கேட்ஜெட்டை விட புனிதமானது, இந்த கேட்ஜெட்டை விட மிக மிக விழிப்புணர்வு கொடுக்கக்கூடியது புத்தகம். ஒரு புத்தகத்தை படிக்கிறேங்க, ஒரு திருக்குறள்ல ஒரு குறள் படிக்கிறேங்க, நிலம் நகருதுங்க. புரிஞ்சுக்கிட்டேனா? செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும். புரிஞ்சிருச்சுன்னா இங்க வெடிக்குதுங்க. அதனால்தான் அவை சொன்னால் அணுவை துளைத்து 7 கடலை புகட்டி குறுக தரித்தது குறள். புரியணுமே. செய்யத்தக்க அல்ல செய்யக்கெடும், எது செய்யக்கூடாதோ அதை செஞ்சுட்டா கெட்டுறோம்பா. செய்யத்தக்க செய்யாமையாலும் கெடும், எதெல்லாம் செய்யணுமோ அதை செய்யவில்லை என்றாலும் வாழ்க்கை கெட்டு போயிடும்பா. இதை சொல்கிறது குறள்.